அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஒரு 2-3 ஆசனங்கள் பண்ணி பார்த்தோம். பண்ணி பார்க்காதவங்கலாம் லாஸ்ட்டாக அந்த வீடியோ போய் பாருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் லிங்கை, போய் பார்க்காதவங்க பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா சூரிய நமஸ்காரம். இது ஒரு ஆசனம். இது சின்ன வயசுல இருக்கிறவங்கள இருந்து பெரிய வயசுல இருக்கிறவங்க வரைக்கும் எல்லாராலையும் பண்ணக்கூடிய ஒரு ஆசனம் தான். இது பண்றதால என்னென்ன நன்மைகள் வரும்னு சொல்லிட்டு பண்ணும்போது அப்படியே சொல்றேன். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோவை லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை மோட்டிவேஷனாக வச்சுக்கோங்க. கான்ஃபிடென்ட்டா இருக்கிறேன், கத்துக்கிறோம். வெல்கம் பேக். இப்போ நம்ம பார்க்க போறது சூரிய நமஸ்காரம். சூரிய நமஸ்காரம் பண்ணணும்னா நமக்கு தேவைப்படுறது முதல்ல சூரியன். அதனால நம்ம எப்பவுமே இது வெளியில பண்றதோ இல்லை மொட்டை மாடியோ கடற்கரையோ இந்த மாதிரி இடத்துல போய் சூரியனை பார்த்து பண்றதால தான் இந்த நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். இப்போ நம்ம இருக்கிற சின்ன பசங்க எல்லாருக்குமே இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னா ஃபுல்லாவே எல்லாரும் ஃபோன் யூஸ் பண்றதால கண் ப்ராப்ளம் அதிகமா இருக்கு. கண் மங்கலாகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. இந்த சூரிய நமஸ்காரம் பண்றது மூலயமா நம்ம கண் பார்வை எல்லாமே தெளிவடையும். ஆரம்ப கட்டத்துல இருக்கும்போது இதை பண்ணிட்டே வர்றதால நம்மளுக்கு கண் பார்வை எல்லாமே குணமடையும். சின்ன வயசுல இருந்து பெரிய வயசுல இருக்கிறவங்க எல்லாரையும் பண்ணக்கூடிய இந்த ஒரு ஆசனம் தான் சூரிய நமஸ்காரம். சூரிய நமஸ்காரம் நினைச்சிட்டாலே எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா சூரியனை பார்த்து கும்பிட்டு கை தூக்கி கும்பிட்டு போயிடுறாங்க. அது கிடையாது. இதுல மட்டுமே ஒரு 12 நிலை இருக்கு. அதாவது சொல்ல போனா 12 நிலை இருக்கிறது. 12 நிலைன்னா எப்படின்னா நம்ம ஒரு கடிகாரம் எடுத்துக்கிட்டோம்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இந்த மாதிரி கிளாக் வைஸ் டிவிஷன் கிளாக் வைஸ் இருக்கு பாத்தீங்களா. இந்த மாதிரி தான் இது ஒரு ரொட்டேஷன். இந்த மாதிரி நீங்க டெய்லியும் இதே மாதிரியே பண்ணிட்டே வந்தீங்கன்னா நம்ம நரம்பு மண்டலம் வலுவடையும். இது மூலியமா நிறைய நன்மைகள் இருக்கு. அது எல்லாத்தையுமே நான் கடைசியா சொல்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் நிலைக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் நிலைனா சூரியனை பார்த்து நின்றுக்கிட்டு நம்ம கையெழுத்து கும்பிடணும். இந்த கட்டை விரல் நம்ம மாற பார்த்த மாதிரி இருக்கணும். கை இப்படி நேரா இருக்கணும், அகண்ட மாதிரி இருக்கணும். பார்த்துட்டு நம்மளுக்கு சூரியனுக்கு பார்த்து கும்பிடும்போது நம்மளுக்கு தெரிஞ்ச மந்திரமோ ஸ்லோகமோ இதெல்லாம் கண்ண முடியும் அப்படியே சும்மா பார்த்துட்டு இருக்க வேண்டியதுதான். எனக்கு தெரிஞ்ச ஸ்லோகம் மந்திரம்னா என்னன்னா, நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஞாயிறு, அதாவது ரெடில்ஸ்ல இருந்து பூதூர் அருமந்தை வழியா போய் ஞாயிறு போனீங்கன்னா அங்க ஒரு பழமையான சிவன் கோயில் ஒண்ணு இருக்கு. சூரிய நாராயணன் கோயில்னு சொல்லுவாங்க. பழமையான, அதாவது 1000 வருஷம் பழமையான ஒரு சிவன் கோயில் இருக்கு. நாங்க அங்க போகும்போது அப்போ வசதிகள்லாம் இல்லை. ஒரே ஒரு பஸ் தான் போவோம். அதே பஸ் திருப்பி வர வரைக்கும் அங்கதான் இருந்தாவன, வேற வழி இல்லை. நானும் அப்பாவும் மட்டும் போவோம். தொடர்ந்து 12 வாரம் போனா நல்லதுன்னு சொன்னனால தொடர்ந்து 12 வாரம் போகும்போது அங்க பஸ் வசதி இல்லாததால என்ன பண்ணுவோம்னா, அந்த பஸ் ரிட்டர்ன், அதாவது ரெடில்ஸுக்கு திருப்பி அந்த பஸ் அங்க வரணும். அது வர வரைக்கும் அங்க இருப்போம். அப்போ என்ன பண்றதுன்னு தெரியாதனால சும்மா அங்கேயே கோயிலுக்குள்ளேயே சுத்தி வந்துட்டு இருப்போம். அது ஒரு கிராமம் தான். அப்போ வீடு வசதி அதிகமா அங்க நடமாட்டம்லாம் இருக்காது. அந்த கோயில் இருக்கும். கோயில் சுத்தி ஒரு 10 வீடு இருந்துச்சு. அதனால அந்த கோயிலுக்குள்ளேயே தான் சுத்திட்டு இருப்பேன். அது ரொம்ப பழமையான கோயில்னால அந்த தூண்ல எல்லாம் என்னென்ன எழுதியிருக்கு அப்படிலாம் படிச்சுட்டு இருப்பேன். அப்போ அந்த நந்தி பகவான் பக்கத்துல இருக்கிற அந்த தூண்ல ஒரு மந்திரம் மாதிரி ஒண்ணு செதுக்கி வச்சுட்டு இருந்தாங்க. அது என்னன்னு போய் படிச்சு பார்த்தேன். அதை ஒரு வாரம் மறந்துடுவேன். அடுத்த வாரம் போய் திருப்பி படிச்சு அதை அப்படியே ஞாபகமா வச்சுட்டு இருந்தேன். அதுக்கு அர்த்தமும் தெரியாது, அது என்னன்னு தான் தெரியாது. படிச்சு ஞாபகம் வச்சுட்டு அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் நான் எப்போ சூரியனை பார்த்தாலும் அந்த ஒரு ஸ்லோகத்தை தான் எனக்குள்ள அப்படியே நான் சொல்லிப்பேன். அதை நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு அர்த்தம் தெரியாது. உங்களுக்கு அர்த்தம் யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. அது நல்லதா கெட்டதான்னு கூட தெரியாது. எனக்கு அப்பத்திலிருந்து இது சொல்லிட்டு இருக்கேன். அது எனக்கு ஒரு உறுதுணையா இருக்குதுன்னு நான் நம்புறேன். அதை நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க வேணா ஞாயிறு கோயிலுக்கு போனீங்கன்னா அதை போய் பாருங்க, அந்த ஸ்லோகம் அங்க இருக்கான்னு சொல்லிட்டு. ஃப்ரண்ட் சைட்லயே நமஸ்காரம், அதாவது கீழே நமஸ்காரம் பண்ணுவாங்க. அதுக்கு நேரா இருக்கிற தூண்ல போய் பாத்தீங்கன்னா இந்த இது இருக்கும். உதலது ஷாமகா ரிஷிகோ ததியரம் ஆனந்த செடி அரவு அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்தோம். அதை நான் அப்படியே மனப்பாடம் பண்ணி எப்போ சூரியனை பார்த்தாலும் இதை நான் சொல்லுவேன். நான் இப்போ அதை தான் நான் சொல்ல போறேன். நீங்களும் அதை சொல்லி ட்ரை பண்ணி பாருங்க. அதனால நல்லது நடந்துச்சுன்னா பாருங்க. அது ஏதாவது தப்பா இருந்தாலும் சரி, நல்லதா இருந்தாலும் சரி, எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு தெரியாது, நான் அதில் பார்த்தேன். எனக்கு அது என் வாழ்க்கைக்கு என் உறுதுணையா இருக்கு. முதல்ல இந்த நிலைக்கு வருவோம். கட்டவரில் வச்சு அகண்டமா வச்சு சூரியனை பார்த்துட்டு சொல்லுங்க. அடுத்தது இதான் முதல் நிலை. இந்த முதல் நிலையில இருந்து 2ஆம் நிலைக்கு போகும்போது
மூச்சை உள்ள இழுத்துட்டு, அதாவது நான் ஏற்கனவே லாஸ்டா சொல்லியிருப்பேன், ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு போகும்போது மூச்சை உள்ள இழுத்துக்கோங்க. அடுத்த நிலைக்கு போனதுக்கு அப்புறம் தான் மூச்சை விடணும். இது முதல் நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு போக போறோம். கையை தூக்கி மேலே நீட்டி லைட்டா முதுக வந்து பின்புறம் வளைக்கணும். பின்புறம் வளைச்சி அதுக்கப்புறம் தான் வந்து மூச்சை விடணும். எப்படி பண்ணணும்னு பண்றேன் பாருங்க. இதுக்கு கையை மேல தூக்குறோம், அதே பின்னாடி வளைக்கிறோம், அதுக்கப்புறம் மூச்சை விடுங்க. இது வந்து 2வது நிலை. இது இந்த 2வது நிலையில இருந்து 3வது நிலைக்கு வருவோம். அதே மாதிரி மூச்சை இழுத்துக்கிட்டு மூச்சை விடணும். இது 2வது நிலை. 2வது நிலையில இருந்து அப்படியே கீழே குனிகிறோம். கீழே குனிங்கும் போது நம்ம முகம் வந்து இந்த தொடையில போயிட்டு இது பண்ணணும். காலை வந்து நீங்க ஒண்ணும் இல்லை, இது ஸ்ட்ரைட்டா இப்படி வந்து இந்த காலை பிடிச்சிட்டு இப்படி அழுத்தினீங்கனாலே வந்து வந்துடுவீங்க. இது போயிட்டு இங்க போயிட்டு இந்த இது தொடரும்போது மூச்சை விடணும். சரிங்களா? இந்த இதுல வந்து நம்ம வந்து பண்ண முடியாதவங்க கொஞ்சம் பொறுமையா வந்து பண்ணுங்க. எடுத்த உடனே போய் நீங்க தொட முடியாது. எனக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இதை பயிற்சி எடுத்து தான் இப்ப நான் உங்க முன்னாடி பண்றேன். இது கொஞ்சம் கடினமா தான் இருக்கும். நீங்க முயற்சி எடுத்து பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களாலையும் முடியும், ஈஸியா இருக்கும். அடுத்தது என்ன பண்ண போறோம்னா, இந்த வலது கால் இருக்குங்களா, இந்த பொசிஷன்ல இருந்து கையை வந்து தரையில வச்சு இந்த வலது காலை விடுத்து இந்த பின்காலை வந்து பின்னாடி இழுத்துக்கோங்க. இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கொண்டு இங்க லைட்டா இந்த காலை வளைச்ச மாதிரி வச்சு இதை வச்சுட்டு லைட்டா இப்படி மேலே பார்க்கணும். மேலே பார்க்கும்போது மூச்சு விடணும். அதாவது வந்து இந்த பொசிஷன் போய் மூச்சு விடணும். மேலே பார்த்த மாதிரி தான் இருக்கணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பெட்ஷீட்டோ இல்லைன்னா ஒரு மேட்டோ போட்டு பண்ணுங்க. இது நம்ம ட்ரெஸ் அழுக்காயிடும்ன்றதுக்கோசம் நம்ம பண்ணல. நமக்குள்ள இருக்கிற சக்தி வந்து திருப்பி பூமிக்கே போகாம இருக்கிறதுக்காக தான் நம்ம இதை யூஸ் பண்றோம். மேட் யூஸ் பண்ணி பண்ணுங்க. இந்த நிலையில இருந்தோம். அதாவது வந்து இந்த வலது காலை எடுத்து ரன்னிங் ரேஸ் ஓடுற மாதிரி, அதாவது வந்து ஒரு ரன்னிங் ரேஸ் ஓடுற மாதிரி நிற்கிறோம். இந்த கையை இப்படி ஊனி மேலே கழுத்தை தூக்கி அதே மாதிரி மூச்சு விடுங்க. இப்ப என்ன பண்ணணும்னா, இந்த காலிலே பின்னாடி இழுத்துக்கோங்க. இழுத்துக்கிட்டு இப்ப அடுத்த நிலைக்கு போகும்போது மூச்சை இழுத்துக்கிட்டு ஒண்ணுமே இல்லை, இந்த தொடையை அப்படியே கீழே இறக்கிடுங்க. உங்க வெயிட் ஃபுல்லாவே வந்து இப்போ கையில தான் இருக்கும். கழுத்தை மட்டும், அதாவது வந்து வயிற்று பகுதியை மட்டும் தூக்கி அதே மாதிரி வந்து மேல பாருங்க. அடுத்த நிலை வந்து மிகவும் மிகவும் ஈஸி. ஒண்ணுமே இல்லை, கம்முன்னு படுத்துருங்க. மொத்தம் இப்போ வந்து 6 நிலை முடிச்சிட்டோம். அதாவது வந்து கடிகாரத்துல இருந்து பாதி வந்துட்டோம். இப்போ 6ல இருக்கோம். திருப்பி நம்ம 12க்கு போக போறோம். இந்த 12 எப்படி போக போறோம்னா, அப்படியே ஆன்டி கிளாக் வைஸ்ல போக போறோம். அதாவது வந்து நம்ம பண்ணதையே அப்படியே ரிவர்ஸ்ல பண்ண போறோம். ரிவர்ஸ்ல பண்ணா சூரிய நமஸ்காரம் முடிஞ்சிருச்சு. இப்ப எப்படி பண்ணணும்ன்றத பாருங்க. திருப்பி இந்த படுத்த நிலையில இருந்து திருப்பி எழுந்துக்கிறோம். திருப்பி இடுப்பு பகுதியை வந்து மேல தூக்கிடுறோம். திருப்பி என்ன பண்றோம்னா வலது காலை எடுத்து வச்சோம் பாத்தீங்களா ரன்னிங் ரேஸ் வர்றதுக்கு. இப்போ வந்து இடது காலை எடுத்து ரன்னிங் ரேஸ் வர்றதுக்கு இடது காலை வைக்கிறோம். இப்போ திருப்பி மேல வந்து எழுந்துக்கிறோம். எழுந்துன்னா அந்த பொசிஷனுக்கு வந்துடும். 2 காலை எடுத்து ஒன்னா வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு திருப்பி இந்த பொசிஷனுக்கு வந்துடும். இது ஒட்ட முடியாதுதான். பண்ண நம்ம ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த தரையில வந்து தொடையில வந்து நம்மளால வந்து தலையை வந்து மோத முடியும். ஸ்டார்டிங் ட்ரை பண்றவங்க உடனே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க போதும். திருப்பி இந்த நிலையில இருந்து
திருப்பி வந்து அதே நான் மேலே கையை தூக்கி மேலே வந்துடுறோம். திருப்பி நமஸ்கார நிலைக்கு வந்து அந்த ஸ்லோகம் சொல்லி முடிக்கிறோம். உங்களுக்கு என்ன ஸ்லோகம் தெரியுமோ அந்த ஸ்லோகத்தை நீங்க சொல்லிக்கோங்க. நான் இந்த ஸ்லோகம் சொல்லி முடிக்கிறேன். அப்படி பண்ணணும்னு சொல்லி காட்டினேன். இப்ப நான் அப்படியே தொடர்ச்சியா அதை நான் செய்யறேன். அப்படியே பாருங்க. அவ்வளவுதான் சூரிய நமஸ்காரம். தொடர்ந்து என் வீடியோவை பாருங்க, லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.